மயிலாடுதுறை என்னென்ன பஸ்ஸு ஃப்ரீ பஸ் கொடுத்துருக்காங்க. மக்கள் வீட்டில் உள்ளவங்க ஃப்ரீயாக போயிட்டுருக்காங்க. பஸ்ஸில் லேடிஸ் ஃப்ரீயாக போயிட்டுருக்காங்க. அதெல்லாம் பெருசாக ஒன்றும் வளர்ச்சி ஒன்றும் மாற்றம் ஒன்றும் கிடையாது. பெரிய வளர்ச்சி மாற்றம்லாம் கிடையாது. இதுதான் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்தளவுக்கு பெருசாக ஒன்றும் செய்யலை. எதிர்பார்த்த அளவுக்குலாம் ஒன்றும் வரல, வளர்ச்சி இல்லை. மக்களுக்கு தான் இப்போ லேடிஸுக்கு வந்து ஃப்ரீ பஸ் கிடைச்சிருக்கு. சார் வணக்கம். மயிலாடுதுறை மாவட்டத்தில் வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் ஒரு 3 தொகுதி இருக்குது. அந்த 3 தொகுதியில் சீர்காழி, மயிலாடுதுறை, பூம்புகார் தொகுதி. இந்த 3 தொகுதியிலையும் அதிக பெரும்பான்மையை யார் வகிப்பான்னு நினைக்கிறீங்க? யார் வந்தால் இந்த மயிலாடுதுறை மாவட்டத்தை வளர்ச்சி பாதையில் அழைச்சிட்டு போவாங்க அப்படின்னு உங்களுடைய கருத்து என்னவா இருக்கும்? பெரும்பான்மைங்கிறது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாமக பெரும்பான்மை இருக்குது. ஆனால் பிஜேபி வந்தால் நல்லாயிருக்கும். பிஜேபி வந்தால் தான் உங்களுக்கு வந்து மக்களுக்கு நல்ல நல்ல திட்டங்கள் வருது. பிஜேபியில் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா பிஜேபி வந்து நிறைய மாற்றத்தை கொடுத்துருக்காங்க, நிறைய செஞ்சுருக்காங்க. இப்போது பார்த்தீங்கன்னா அண்ணாமலை நல்லா பண்ணிட்டு இருக்காரு. மற்றது டிஎம்கேலாம் இருந்தால் கூட அது நார்மலாக காலகாலமாக இருந்துட்டு வச்சுக்கலாம். மெயின் வந்து இப்போது இந்திய அளவில் வந்து பிஜேபி வந்து நம்பர் 1 போயிட்டு இருக்கு. மக்களுக்கு நல்ல நல்ல காரியம், நல்ல விஷயங்கள் நிறைய கொண்டு வராங்க. பிஜேபி தான் வரணும் எதிர்பார்க்குறோம். ஆனால் அலையன்ஸு இப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா டிஎம்கே ஓரளவுக்கு இதாகிட்டு இருக்காங்க. நாங்கள் எதிர்பார்க்கறது வந்து பிஜேபி தான் நான் பார்க்குறோம். பிஜேபி மக்கள் அளவுலாம் எல்லாம் பிஜேபி தான். எல்லாம் இப்போ எல்லாம் படித்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா விரும்பக்கூடியதும் வந்து பிஜேபி தான் விரும்புகிறாங்க எல்லாருமே. நாங்களும் அதான் எதிர்பார்த்துட்ருக்கோம். அவங்களோட இதுலேயே பஸ் ஸ்டாண்டு மாறி இருக்கிறத தவிர ஆனால் மக்கள்லாம் இன்னும் அது ஃப்ரீயாக இல்லை. பஸ் ஸ்டாண்டு பஸ்ஸு போயிட்டு வந்துருக்கிறதில்ல. இப்போ எங்கே பார்த்தாலும் டிராஃபிக் இடங்களில் பார்த்தீங்கன்னா தொந்தரவு தான் இருக்குது. மக்கள்லாம் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. அதில் ஒரே ரொம்ப பெரிய மாற்றம்லாம் ஒன்றும் தெரியல. ஏன்னா அண்ணாமலை தான் வரும்னு எதிர்பார்க்குறோம். அண்ணாமலையெல்லாம் கண்டிப்பாக ஒரு நாட்டுக்கு ரொம்ப அவசியமான ஆள் வரலாம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேல வந்து பார்த்தீங்கன்னா ஓரங்கட்டுறாங்க. ஆனால் அண்ணாமலையை ஜெயிக்கணும். அண்ணாமலைக்கெல்லாம் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். ஆனால் அவருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்ல ஒரு திறமையான ஆள். ஒரு படித்த இந்த ஒரு ஐபிஎஸ் படித்த இந்த அரசியல் வந்து ஒரு அறிவு சார்ந்தவனுங்கெல்லாம் ஒரு இதை கொடுக்க மாட்டுறாங்க. முட்டாள் தான் நாட்டை ஆண்டுட்டு இருக்காங்க. எல்லாருமே நாடு குடிச்சிட போயிட்டு இருக்கு. இந்த மாதிரிலாம் ஒரு வாய்ப்பை கொடுத்து மக்களுக்கு நல்ல நன்மை சேர்த்துக்காருன்னா இது மாதிரி பிஜேபி வந்து கண்டிப்பாக நாங்கள் எதிர்பார்க்குறோம். இந்திய அளவில் வந்து நல்ல உலக அளவில் பார்த்தா மோடி பிரதமர் பாராட்டுறாங்க. பார்த்தீங்களா? இப்போ நானாக பாராட்டுறேன். உலக அளவில் எந்த நாடு போனாலும் இப்போ இந்த மோடினா ஒரு இது இருக்குது. இந்தியாவுக்கு ஒரு மரியாதை இருக்குது. அது காரணம் வந்து பிஜேபி தான். இப்போ நம்ம இந்த கட்சி சார்ந்துன்னு இல்லை, யார் செய்கிறாங்களோ அந்த நாட்டுக்கு யார் நல்லது செய்கிறாங்களோ அவங்க தான் நாட்டுக்கு மக்களுக்கு முக்கியம். ஓகே சார். இப்போ சமீபத்தில் வந்து இந்த சிலிண்டர் எரிவாயு வந்து தட்டுப்பாடு அப்படிலாம் சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை, எந்த அளவுக்கு அது பொருளியான விஷயமா இல்லை உண்மை இதுதானா? இப்போ அந்த நிலவரம் பற்றி எதுவும் உங்களுக்கு தெரியுமா? ஒன்றும் தட்டுப்பாடும் இல்லை. இப்போ நாங்களாம் புக் பண்ணுறவங்களாம் வந்துட்டு தான் இருக்குது. தட்டுப்பாடும் ஒன்றும் தெரியல. சும்மா பொருளை கிளப்பி விட்றாங்க. ஏதோ அரசியல் ஓட்டு வாங்கிறதுக்காக கிடைக்கல, ஒரு கெட்ட பேரை உருவாக்கணும் அப்படின்னு கிடைக்காம இல்லை. இப்போ எங்கெல்லாம் ஃப்ரீயாக தான் கிடைச்சிட்டு இருக்கு. எல்லாரும் கிடைச்சிட்டு இருக்கு. ஒன்றும் தட்டுப்பாடு யாருமே சொல்லி. எல்லாமே பாலிடிக்ஸ் தான். எல்லாம் அதான் நடந்துட்டு இருக்கு. இப்போ வந்து ஆட்சி மாற்றத்துக்கு பதிலாக பிஜேபி வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கண்டிப்பா பிஜேபி தான் நாட்டுக்கு யார் நல்லது செய்யறாங்க தானே பார்க்கணும். நான் இந்த கட்சின்னு சார்ந்து சொல்லல. ஆனால் பிஜேபி நல்லது செய்யறாங்க. உலக அளவில் பிஜேபி தெரியும். உலக அளவில் பிரதமர் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட 70% ஓட்டு பிரதமர் இவருக்கு விழுந்துருக்கு. யாருக்கு? மோடிக்கு. இவரோட டொனால்டு ட்ரம்ப் கூட அந்த அளவுக்கு இல்லை. அந்த அளவுக்கு ஒரு நல்ல நேம் இருக்கு. அந்த அளவுக்கு உழைப்பு அவரை சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அவரெல்லாம் யாருக்கு சொத்து சேர்க்க போறாரு? பிரதமர் மோடி யாருக்கும் இல்லை. நாட்டுக்கெல்லாம் தோணும் நல்லா செய்தாரு. அதெல்லாம் ரொம்ப பாராட்டு. அதெல்லாம் சொல்ல போனா கடவுளோட அடுத்த ஒரு அவதாரம்னு சொல்லலாம். யாரையும் இருக்கீங்க முடிய உண்மையிலே அவரெல்லாம் ஒரு கடவுள் மாதிரி அவர் மக்களுக்கு செய்தாரு. இது சப்போர்ட்டுக்காக இல்லை, உண்மையை சொல்றேன். இப்போ அப்புறம் என்ன அப்படின்னா, இப்போ அந்த 5 வருஷம் காலமா நம்மளுடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த ஆட்சி நடத்திட்டு இருந்திருக்காங்க. அதுல இந்த மயிலாடுதுறை மாவட்டத்துல என்ன மாதிரியான வளர்ச்சியை வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, என்ன மாதிரியான திட்டங்கள் நம்ம மயிலாடுதுறை மாவட்டத்துக்கு அதிகமா பண்ணியிருக்காங்க, அது உங்களோட பார்வையில எப்படி இருக்கு? மயிலாடுதுறை மாவட்டம் என்னன்னா பஸ் ஃப்ரீ பஸ் கொடுத்துருக்காங்க. மக்கள் வீட்டில் உள்ளவங்க ஃப்ரீயா போயிட்டு இருக்காங்க. பஸ்ல லேடிஸ் ஃப்ரீயா போயிட்டு இருக்காங்க. அதனால பெருசா ஒன்றும் வளர்ச்சி ஒன்றும் மாற்றம் ஒன்றும் கிடையாதுங்க.
பெரிய வளர்ச்சி மாற்றம்லாம் கிடையாது. இதுதான் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த அளவுக்கு பெருசாக ஒன்றும் செய்யல. எதிர்பார்த்த அளவுக்குலாம் ஒன்றும் வரலையும், வளர்ச்சி இல்லைங்க. மக்களுக்கு தான் இப்போ லேடிஸுக்கு வந்து ஃப்ரீ பஸ் கிடைச்சிருக்கு. ஃப்ரீயாக போயிட்டு வர்றாங்க. அவ்வளோதான். எல்லாரும் அந்த ஓட்ட சார்ந்து தான் போயிட்டு இருக்காங்க. வேற ஒன்றும் இல்லை. இங்கே பெரிய மாற்றம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா பஸ் ஸ்டாண்டு வந்துருக்கு, அதான் மாற்றம். வேற ஒன்றும் மாற்றம் அந்த அளவுக்கு ஒன்றும்